நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக உங்களை சந்திக்கவும் கர்த்தர் நல்ல ஒரு கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதத்தின் நேரமாக ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு ஒளிபரப்புகிறாங்க. நீங்கள் தவறாமல் அற்புதத்தின் நேரத்தின் மூலமாக நீங்கள் பார்த்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதத்திலே சொல்லுகிறது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் அதிலே 19வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் உற்று பார்த்து உங்களை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், அவர் இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தமாகனாலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். பாருங்கள், கர்த்தருடைய மகிமையினால் சொல்லுகிறேன், இயேசுவுக்கு துன்பங்கள் அநேகமாக இருந்தது. அவர் ஒரு நீதிமானாக காணப்பட்டார். பாருங்கள், அவர் குற்றம் செய்யாதவராயிருந்தும் அவர் சிலுவை சுமந்தவராயிருந்தார். இப்படிப்பட்ட நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் உற்று பார்த்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். பாருங்கள், நான் இன்னொரு நீதிமானாக இருந்த யோபுனுடைய சரித்திரத்தை நம்ம பார்ப்போமானால், ஆமென், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். யோபு 41ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போமானால் அதில் முதல் வசனம் சொல்கிறது, அவன் உத்தி தேசத்திலே அவன் ஒரு பெரிய மனுஷனாக காணப்பட்டான். அவனுக்கு ஏராளமான ஆடுகள், வேலையாட்கள், இப்படி நிறைய இருந்தது. ஆனால் அந்த வசனம் சொல்கிறது, முதல் வசனம், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாகவே காணப்பட்டான். அவன் ஒரு நீதிமானாக கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக காணப்பட்டான். ஆனால் பாருங்கள், எந்த நேரத்திலையும் கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தவன். ஆனால் பாருங்கள், அந்த யோபுனுடைய புத்தகத்திலே முதல் அதிகாரத்தை நம்ம பார்ப்போமானால், ஆமென், அதில் பாருங்கள், அந்த முதல் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆமென், அவன் ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய காலிலே 10 பிள்ளைகளை பார்க்குறான். மாலையிலே பாருங்கள், அந்த 10 பிள்ளைகளும் இறந்து போகிறாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் அவனை விட்டு விலகி போகிறது. ஆனால் பாருங்கள், அவன் எவ்வளவு பெரிய ஒரு நீதிமானாக இருந்தவனுக்கு துன்பம், எவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள் மரித்து போகிறாங்க, வேலையாட்கள் அவனை விட்டு விலகி போகிறாங்க. ஆனால் பாருங்கள், அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தவன். கர்த்தரே சொல்லுகிறார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம், ஆமென், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கிறதே, என்னால் இந்த துன்பத்தை சமாளிக்க முடியலையே, இந்த துன்பத்தினால நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். நான் வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கிறதே, எனக்கு மேலுப்பட்ட அதிகாரிகள் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறார்களே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேனே, எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருக்கிறேனே, ஆலயத்துக்கு நான் சரியாக போகிறேன், வேதத்தை நான் நல்லா வாசிக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த துன்பங்கள் என்று சொல்லி நீங்கள் அநேக நேரமாய் கலங்கி கொண்டிருக்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள்
அநேகமாய் இருக்கும். இயேசு சொன்னார், எனக்கு பின் நீ செல்ல வேண்டுமானால் என் சிலுவை நீ சுமக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போது ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம நீதிமானாக நம்ம காணப்படும் பொழுது அந்த சிலுவையினுடைய துன்பங்கள் அநேகமாய் நம்மளை என்ன செய்யும், பின்தொடர்ந்து வரும். அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நிர்மூலமாக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, அவனை ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து நின்றும் அந்த துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, அவனோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், மனைவி வாரா, மனைவி வந்து சொல்கிறா, ஏன் மனுஷா, நீ இன்னும் அந்த தேவனை தூசித்து நீ ஜீவனை விடலையோன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். பாருங்கள், நன்மை பெற்ற கருத்தினால நீ தீமை பெற வேண்டாமோ, நன்மை பெற்ற கருத்தினால நீ தீமை பெற வேண்டாமோன்னு சொல்லுகிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்று சொல்லுகிறான் பாருங்க. சரீரத்தில் சிறங்குனால சாம்பல் பூசி சிரட்டினால சுரண்டி கொண்டிருக்கிறான். அவ்வளவு வேதனை. பிள்ளைகளை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, வேலை ஆட்களை இழந்து அவன் நினைச்சான், மரண படுக்கையிலே கிடக்கிறான். ஆனாலும் சொல்லுகிறான், நன்மை பெற்ற கருத்தினால தீமை பெற வேண்டாமோன்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். ஒரு ஊழியக்காரருக்கு துன்பங்கள் அநேகம் இருந்தது. எப்படி துன்பங்கள் வந்தது பாருங்க. அவருடைய சரீரத்தில் பலவிதமான நோய்கள், பலவிதமான நோய்கள். அவர் நல்ல ஊழியம் செய்வார், தீர்க்க தரிசனமான ஊழியங்களை செய்வார், நல்ல போதிக்கிற ஊழியக்காரர், ஆண்டவருக்கு பிரியமானவர், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு ஊழியக்காரர். ஆனால் பாருங்கள், அவருக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருந்தது. அவருடைய சரீரத்தில் பலவிதமான பலனினங்கள், உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போகிறது போல ஒரு பலனினங்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கல. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த வேதனைன்னு சொல்லி அவர் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய துன்பங்களை, வருகிற துன்பங்களை எல்லாவற்றையும் விலக்கி உன்னை நான் காக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், 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 அநேகமாயிருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். யோபுக்கு வந்த துன்பங்கள் அநேகமாக இருந்தது. பாருங்கள், யோபு 42ஆம் அதிகாரத்தில் அதில் 9வது வசனம் சொல்லுகிறது, அவன் செயலுக்காக அவன் ஜெபித்தான். அவனுடைய சரக்காக ஜெபிக்கும் பொழுது அவன் சரசரப்பை மாற்றினார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வேலைகளுக்காக ஜெபிக்கணும். ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அநேகமாக இருக்கும். பாருங்கள், வேதத்தில் ஒரு துன்பத்தை நான் பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அதில் முதல் 4 வசனத்துக்குள்ளே நம்ம பார்ப்போமானால், அவர் மலை பிரசங்கம் பண்ணி கொண்டு அவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வராங்க. ஆனால் அந்த பகுதியிலே ஒரு குஷ்டரோகி நிற்கிறான். பாருங்கள், அவனுக்கு பயங்கரமான ஒரு துன்பம். குஷ்டரோகி என்று சொல்லுகிற அவன் சரீரத்தில் அவ்வளவு பெரிய ஒரு பலனோ, அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய உறவினர்கள் எல்லாவற்றையும் அவனை ஒதுக்கி வைத்திருந்தாங்க, ஒரு மலைப்பகுதியில் வைத்திருந்தாங்க. ஆனால் மலை பிரசங்கம் பண்ணி அவர் இறங்கி வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் பார்க்குறான், இந்த ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டால் நம்முடைய துன்பங்கள் நீங்கி போகும், நம்முடைய வேதனைகள் நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தானா, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முட்டு போட்டு, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். அவர் பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை கண்டு, அவனுடைய துன்பத்தை கண்டு, இவ்வளவு குட்டீரமான வேதனைப்படுகிறானே, இந்த குஷ்டரோகி மூலமாக அவன் வேதனைப்படுகிறானே என்று சொல்லி அவனை உற்று பார்க்கிறார்.
அவனை உற்று பார்க்கிறா, அவனுடைய முகத்தை பார்க்கிறா. பேமே அந்த குஷ்டரோகியினுடைய முகத்தை பார்க்கிறா. அவனுடைய முழுதும் சரீரம் முழுதும் குஷ்டரோகியாக காணப்படுகிறது. ஆனால் பாருங்க, அவனை பக்கத்தில் நின்று அவனை தொடுகிறார். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கிற என்று சொல்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட துன்பமாக இருக்கிற நோயோடு கூட இருக்கிற இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம தரப்பில் இருந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றிலும் உற்று பார்த்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த அந்த குஷ்டரோகியை பார்த்து தொட்டு சொல்கிறார், எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படும் பொழுது ஒரு சிறு தலைவலி வந்துட்டால் போகிறோம், சிறு பலவீனங்கள் வந்துட்டால் போகிறோம், ஏன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறது போல தான் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் மேலே விசுவாசத்தோடு கூட இருக்கணும். எனக்கு வருகிற பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நீங்கி போக முடியாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை சொன்ன தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று சொல்கிறாரே, உற்று பார்த்து விடுவிப்பேன் என்று சொல்கிறாரே. நீ எனக்குள்ளே நீ பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, எனக்குள்ளே நீ ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது, எனக்குள்ளே நீ என் ஊழியத்தில், என்னுடைய ஆலயத்தில், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ உண்மையாக இருக்கும் பொழுது அநேக துன்பங்கள் உனக்கு வரலாம், அநேக வேதனைகள் வரலாம். ஆனால் உன் பக்கத்தில் நின்று கொண்டு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த துன்பத்தினால, இந்த பிரச்சனையினால், இந்த நோயினால் நான் பாதிக்கப்படுகிறேன் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த நானே இயேசு ஜீவப்பா ஊழியத்தின் மூலமாக, இந்த அற்புதத்தின் நேரத்தில் மூலமாக பார்த்து கொண்டு மருத்துவமனையில் பார்த்து கொண்டிருக்கிற படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிற என்னுடைய ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றிலும் உற்று பார்க்கிற தேவன் உன் பக்கத்தில் நிற்கிறாரு. மருத்துவமனையிலிருந்து எனக்கு கேன்சர்னால நான் பாதிக்கப்படுகிறேனே, என் தலைக்குள்ளே இருக்கிற மூளை வேதனை பட்டு கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற பலநலத்தோடு கூட இருக்கிறேனேன்னு சொல்லி நீ கலங்கி நிற்கலாம். என் இதயத்தில் பயங்கரமான பலநலத்தோடு கூட நான் மருத்துவமனையில் இருக்கிறேனேன்னு சொல்லி நீ கலங்கி நிற்கலாம். மருத்துவர்களை பார்த்தும் வைத்தியத்தை பார்த்தும் எனக்கு சுகம் கிடைக்கலேன்னு சொல்லி வீடுகளில் இருந்து கொண்டு நீ கண்ணீரோடு கூட நீ இருக்கலாம். நான் நல்லாக ஜெபிக்கிறேனே, நல்லாக நான் ஆலயத்துக்கு போகிறேனே, ஆலயத்தில் போய் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த கண்ணீர் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இயேசு ராஜா உன்னை பார்த்து சொல்கிறார், உன் இதயம் கலங்காதிருப்பாராக, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீ வீடுகளில் இருந்து கொண்டு பல விதத்தில் நெருக்கப்பட்டு நிற்கலாம், கடன் பிரச்சனையோடு கூட நெருக்கப்பட்டு நிற்கலாம். இவங்களுடைய முகத்தில் நானால் பார்க்க முடியலையே, என் முகத்தில் அவ்வளவு பலனங்கள் இருக்கிறது என்று சொல்லி, வேதனை இருக்கிறது என்று சொல்லி நீ கண்ணீரோடு கூட இருக்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் உற்று பார்த்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார், உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவர், சர்வ வல்லவராய் கர்த்தர். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இதயத்தை ஊற்றணும். ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே சுகத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் என்று சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவர் மேலே முழுமையாக நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்ம அறிக்கை விடும் பொழுது நமக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ அது வாய்க்காமல் போகும், அது வாய்க்காமல் போகும். பாருங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. பாருங்க,
வேதத்தில் ஒரு பகுதி சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு வேதனையோடு கூட இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். பாருங்க, அவர் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போதிச்சு கொண்டிருக்கிறாரு. அங்கே 4 பேர் ஒரு தும்மரவாதக்காரன் படுக்கையில் இருந்தவனை தூக்கிட்டு வராங்க. பாருங்க, அவன் அவ்வளோ வேதனையோடு கூட இருக்கிறான். அவனால் எழுந்து நடக்க முடியாது. அவன் தும்மரவாதக்காரன் படுக்கையில் கிடக்கிறான். ஆனால் பாருங்க, அவனுக்கு உதவி செய்ய ஒரு 4 பேர் வராங்க. அவனை கட்டில் தூக்கிட்டு வராங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவனால் நுழைய முடியலை. அவ்வளவு சுற்றி ஜனங்கள் இருக்கிறாங்க. பாருங்க, அந்த ஓட்டு கூரையை பிரித்து அந்த வீட்டுக்குள்ளே இறக்குறாங்க அந்த தும்மரவாதக்காரனை. அந்த தும்மரவாதக்காரனை அவர் பக்கத்தில் வைக்கிறாங்க. அவர் பார்க்கிறாரு. எல்லாரும் நினைக்கிறாங்க, இவன் ஒரு தும்மரவாதக்காரன், இவன் அசுத்தமான பேசுகிறவன், இவன் தூசமான பேசுகிறவன் என்று சொல்லி அவன் நீதிமானாக காணப்படவே இல்லை. அவன் அசுத்தமானவன். யாரை பார்த்தாலும் தூசமான வார்த்தைகளை பேசுகிறவன். அருவருப்பான காரியத்தை செய்கிறவன். ஆனால் பாருங்க, அந்த 4 பேர் நீதிமானாக இருந்தவங்க. அந்த 4 பேருக்குள்ள எப்படியாவது இந்த இயேசு இடத்துல கொண்டு போனால் போதும், இயேசு இந்த மகனை பார்த்தால் போதும், இந்த தும்மரவாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்துவாருன்னு சொல்லி அந்த 4 நீதிமானாக இருந்த 4 பேர் தூக்கி கொண்டு அந்த கூரையை பிடித்து வீட்டுக்குள்ளே கொண்டு போனாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், பாருங்க, அந்த தும்மரவாதக்காரனை பார்த்து சொன்னார், இனி நீ பாவம் செய்யாத, உன் படுக்கை எடுத்து கொண்டு நீ எழுந்து நடன்னு சொன்னார். பாருங்க, அந்த 4 பேர் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தவங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அநேக நேரமாக ஜெபிக்கிறவங்களாக இருந்திருக்கலாம். இவன் படுக்கையில் இருக்கிறானே, இவன் படுக்கையில் எல்லாம் மோசம் போடுகிறது, நீர் போகிறது, இவனால் எழுந்து அவனுடைய வேலையை செய்ய முடியலையே என்று சொல்லி இவனை எப்படியாவது தேவனிடத்தில் கொண்டு போகணும், இயேசு இடத்துல கொண்டு போகணும், இவனுக்கு நல்ல ஆண்டவருடைய மூலமாக இவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த 4 பேர் தூக்கி கொண்டு வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்து நட, இனி நீ பாவம் செய்யாத. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்களை நம்ம தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவம், இந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும், இது ஒரு பாவமாக இருக்கும் என்று சொல்லி தெரியும். ஆனால் குடிரமான பாவத்துக்குள்ளே நம்ம கண்டறிந்து போகிறோம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நமக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம். நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லி இன்னைக்கு இயேசு ராஜா சொல்லுகிறார். அந்த 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க. பாருங்க, அவங்க நீதிமானாக இருந்தாங்க. அந்த நீதிமானாக இருந்தவங்களுக்குள்ள, அந்த இதயத்துக்குள்ள ஒரு பாரம் இருந்தது, ஒரு கிருபை இருந்தது, இயேசு இடத்துல கொண்டு போகணும்னு சொல்லி. இயேசுவின் இரத்தத்தினால் இவன் கழுவப்பட்டு இவனும் ஒரு நீதிமானாக ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புறதுனால அவன் சுகம் பெற்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட துன்பத்தோடு கூட வீட்டில் இருக்கலாம். இந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் விலக்கி காக்கிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான உடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அற்புதத்தின் மூலமாக நான் பார்த்தால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறேனப்பா. இயேசுனுடைய இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. என்னால் படுக்கையில் இருந்து எழுந்து நடக்க முடியலையே,
வீடுகள் இருந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. குட்டீரமான காய்ச்சல்னால என்னுடைய சரீரம் பலனிழந்து போயிருக்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்கலாம் ஆண்டவரே. கண்ணு நல்ல தெரிந்த கண்ணு ஆண்டவரே இப்பொழுது பார்வை குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லி துன்பத்தோடு கூட வேதனையோடு கூட வீட்டில் இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுடைய வல்லமை அவர்கள் மேலே கடந்து போவதாக, கடந்து போவதாக. அப்பா, குட்டீரமான வேதனையோடு கூட இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கிட்னி செயலிழந்து போய்விட்டது. நல்ல செயல்பட்டு கொண்டிருந்த கிட்னி இப்பொழுது அந்த கிட்னியினால் பாதிக்கப்படுகிறேன் என்று சொல்லி வேதனையோடு கூட இருந்துக்கலாம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வயிற்று கருப்ப வயிற்றில் கேன்சர் கட்டினால நான் வேதனையோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி துன்பத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மருத்துவமனைகளையும் வீடுகளையும் இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. மருத்துவம் கைவிட்டு விட்டதே. நான் இனி இந்த மருந்துகளை சாப்பிட்டு எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே, இனி நான் இருக்கவா சாமையா என்று சொல்லி அமேன் துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற ஜனங்களுக்குடைய கண்ணீரை தொடுமாண்டவரே. ஆண்டவரே, யோபனுடைய நீமே சரசரப்பை மாற்றின தேவன், அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்த தேவன், இழந்து போனதெல்லாம் திருப்பி கொடுத்த தேவன் ஆண்டவரே. குஷ்டரோகியை தொட்டு அவனுக்கு நீ சுகத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே. அப்பா, உனக்கு ஸ்தோத்திரம். தும்மரவான காரனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடந்து சொன்னீங்களே தகப்பனே. அதே போல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவ பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. நீ அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ரீஷ் மேடா பேடல் ஆஃப் ஃபயர்ட். நன்றி ராஜா. ஒரு தாய்க்கு நான் பார்க்கிறேன், அந்த தாயினுடைய பகுதியில் சரீரத்தில் ஒரு சைடு முழுதும் கை கால்கள் செயலிழந்து என் வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன், இப்படி நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி இரத்த கண்ணீரோடு கூட அமேன் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அந்த கை கால்கள் செயலிழந்து போன கை கால்கள் செயல்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தினால உனக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றிலும் உற்று பார்த்து உன்னை விடுவிக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த பார்த்து கொண்டிருக்கிற நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக இந்த அற்புதத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 ஒளிபரப்புகிறது. நீங்கள் அதை பார்த்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.